students, இன்னைக்கு நம்ம 11th maths classல trigonometry exercise 3.6ல 4th sum பார்க்க போறோம். Show that cos pi by 15, cos 2 pi by 15, cos 3 pi by 15, cos 4 pi by 15, cos 5 pi by 15, cos 6 pi by 15, cos 7 pi by 15 equal to 1 by 128 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்ம்ஸை ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதில் வந்து ஆர்டராக ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எடுக்காமல் எந்தெந்த டேர்ம்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா cos pi by 15 எடுக்க போகிறோம். அடுத்து cos 2 pi by 15, நெக்ஸ்ட் cos 4 pi by 15, நெக்ஸ்ட் cos 7 pi by 15. ஸோ இந்த 4 டேர்ம்ஸை மட்டும் ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸாக எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் cos pi by 15 into cos 2 pi by 15 into cos 4 pi by 15 into cos 7 pi by 15 அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து அனதர் டேர்ம் வந்து என்ன எடுக்க போகிறோன்னா cos 3 pi by 15ஐயும் cos 6 by 15ஐயும் ஒரு டேர்ம் எடுக்க போகிறோம். அப்போ cos 3 pi by 15 into cos 6 pi by 15. அடுத்து ரிமைனிங் இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து தனியாக வச்சுப்போம். cos 5 pi by 15 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் அந்த cos 5 by 15 அப்படின்னா இதை கட் பண்ணிக்கலாம். 1 5 is 5, 3 5s are 15. அப்போ என்ன வந்திருக்கு cos pi by 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ cos pi by 3 அப்படின்னா cos of 180 degree divided by 3 அப்படின்னு எழுதலாம். இதை கட் பண்ணுவோம். 6 3s are 18, 0. அப்போ cos 60 degree அப்படின்னு கிடைக்கும். cos 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு 1/2. அப்போ நம்ம வந்து cos pi by 3க்கு வந்து வேல்யூ வந்து 1/2 அப்படின்னு கொடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 1/2 வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். 1/2 இன்ட்டு cos pi by 15 இன்ட்டு cos 2 pi by 15 அப்படியே ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிப்போம். cos 4 pi by 15, cos 7 pi by 15, இன்னும் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது cos 3 pi by 15 இன்ட்டு cos 6 pi by 15. ஸோ இப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் cos pi by 15 இருக்குது. அடுத்து வந்து என்ன இருக்குது cos 2 pi by 15 இருக்குது. அடுத்து cos 4 pi by 15 இருக்குது. இந்த cos 7 by 15 மட்டும் cos 7 pi by 15 இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா cos of pi minus 8 pi by 15 அப்படின்னு எழுத போகிறோம். எல்சிஎம் எடுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும். 15 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 15 pi minus 8 pi அப்படின்னு என்ன கிடைக்கும் 7 pi by 15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா cos theta equal to cos of 180 minus theta அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 180 minus theta அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சைனுக்கும் கொசிக்கனுக்கும் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, காசுக்கு வந்து மைனஸ். அப்போ எப்படி எழுதலாம் மைனஸ் காஸ், அதாவது காஸ் ஆஃப் 180 minus theta equal to minus cos theta. ஸோ அந்த ஃபார்மெட் படி cos of 180 minus theta எப்படி எழுதலாம் மைனஸ் cos theta அப்படின்னு எழுதலாம். அப்போ மைனஸ் காஸ் 8 pi by 15 தீட்டாக்கு பதிலாக நம்மளுக்கு 8 pi by 15 இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் காஸ் 8 pi by 15 இந்த இடத்துல அதை அப்ளை பண்ணிக்குவோம். cos 7 pi by 15க்கு பதிலாக மைனஸ் காஸ் 8 pi by 15 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்ட்டு cos pi by 15, cos 2 pi by 15 into cos 4 pi by 15 minus cos 8 pi by 15 இருக்குது. ஸோ அந்த மைனஸ் வந்து மல்டிப்ளையில் பண்ணும்போது முன்னாடி கொண்டு வந்துடலாம். நான் வந்து cos 8 pi by 15 மட்டும் எழுதிட்டு மைனஸை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். அடுத்த 2 டேர்ம் என்ன இருக்குது cos 3 pi by 15 into cos 6 pi by 15 அப்படின்னு இருக்குது. இதை வந்து எழுதிட்டோம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 3.5 எக்ஸசைஸ்க்குரிய எக்ஸாம்பிள் சம்ஸில் ஒரு சம்மு வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதாவது இது வந்து ரெகுலர் டேர்ம்ஸாக இருக்குது. அதாவது cos x, cos 2x, cos 2 squared x, cos 2 cube x up to etc. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன ஃபார்முலா sin 2 power nx divided by 2 power n sin x அப்படின்னு இருக்கும். sin 2 power nx divided by 2 power n sin x அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்மளுக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா pi by 15 இருக்குது. 2xக்கு பதிலாக 2 pi by 15 இருக்குது. 2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 4x அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 4 into pi by 15 இருக்குது. 2 கியூப்னா என்ன அர்த்தம்
2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8xன்னு அர்த்தம். அப்போ 8 into pi by 15. ஸோ இதே ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம வந்து சைனோட nth ரூட்டில் வந்து எழுதிக்கலாம். ஸோ sin 2 power nx divided by 2 power n sin x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக pi by 15 அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ minus 1 by 2 into sin 2 power n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 4. அப்போ என்னுக்கு பதிலாக எத்தனை எழுதணும்? 4 அப்படின்னு எழுதணும். எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு pi by 15 இருக்குது. ஸோ அதனால் pi by 15 டிவைடட் பை 2 power n வந்து என்னது? 4. இப்போ சைன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக pi by 15 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இன்ட்டு அதே மாதிரி தான் இதுவும். ஸோ எக்ஸு 2x, எக்ஸுக்கு பதிலாக 3 pi by 15 இருக்குது. 2xக்கு பதிலாக 6 pi by 15 இருக்குது. ஸோ அதே ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 3 pi by 15. இப்போ சைன் ஆஃப் 2 power n வந்து எத்தனை டேர்ம்ஸ்? 1 2. அப்போ 2 டேர்ம்ஸ். அப்போ 2 power 2 இன்ட்டு எக்ஸ் வந்து என்னது? 3 pi by 15 டிவைடட் பை 2 power n. அப்போ 2 power 2 இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 pi by 15 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், minus 1 by 2 இன்ட்டு சைன் ஆஃப் 2 power 4 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 16 வரும். அப்போ 16 pi by 15 டிவைடட் பை இங்கே 2 power 4னா 16 sin pi by 15 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு சைன் ஆஃப் 2 power 2னா 4, 4 3s are 12. இப்போ 12 pi டிவைடட் பை 15, 12 pi டிவைடட் பை 15 ஹோல் டிவைடட் பை 2 power 2 4 sin 3 pi by 15 sin 3 pi by 15 இப்படி கிடச்சிடும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து சிம்ப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த டேர்ம்ஸை திரும்ப அப்படியே எழுதிக்கலாம். minus 1 by 2 இன்ட்டு sin 16 pi by 15 divided by 16 into sin pi by 15 into sin of 12 pi by 15 whole divided by 4 into sin of 3 pi by 15. இதை வந்து நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த minus 1 by 2 இன்ட்டு இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா sin of pi plus pi by 15 அப்படின்னு எழுத போகிறோம். 16 pi by 15 வந்து pi plus pi by 15. 15 எல்சியம் எடுத்து பாருங்கள். 15 pi plus pi என்ன வரும்? 16 pi by 15 கிடைக்கும். ஸோ இதை வந்து pi plus pi by 15 அப்படின்னு எழுதியாச்சு. ஹோல் டிவைடட் பை இதை அப்படியே எழுதிக்கலாம். 16 sin pi by 15. அடுத்து இந்த டேர்மை வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா sin of pi minus 3 pi by 15 அப்படின்னு எழுத போகிறோம். எல்சியம் எடுத்து பார்த்தா 15 pi minus 3 pi அப்படின்னு என்ன கிடைக்கும்? 12 piன்னு கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை 4 இன்ட்டு சைன் ஆஃப் 3 pi by 15. சரி, இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா. ஸோ சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு? தேர்டு குவாட்ரண்ட்டு. ஸோ இதில் வந்து டேனும் காட்டு மட்டும்தான் ப்ளஸ்ஸு, மற்றதெல்லாம் மைனஸ். இப்போ சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து மைனஸ் சைன் தீட்டா. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? 180 மைனஸ் தீட்டா. ஸோ 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட். அதில் சைனும் கொசிக்கனும் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. இப்போ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு வரும். சரி, இப்போ இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணுவோம். minus 1 by 2 இன்ட்டு சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா அந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ தீட்டாக்கு பதிலாக pi by 15 இருக்குது. அப்போ மைனஸ் சைன் pi by 15 divided by 16 sin pi by 15 இன்ட்டு இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானா ப்ளஸ் சைன் தீட்டா. இப்போ சைன் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக 3 pi by 15 டிவைடட் பை 4 sin 3 pi by 15. இப்போ பாருங்கள், sin 3 pi by 15 sin 3 pi by 15 கேன்சல். sin pi by 15 sin pi by 15 கேன்சல். இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது. அப்போ 16 4s are 64. அப்புறம் ஒரு 2 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8, 2 6 are 12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ நியூமரேட்டரில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு எழுதிக்கிறோம். டிவைடட் பை 2 இன்ட்டு 16 இன்ட்டு 4 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 128. ஸோ அதுதான் ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் பண்ணிட்டோம். which is equal to RHS. hence we proved. That's all.